Hello viewers, welcome to our channel Grammar Clean. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா 10th standard direct indirect speech தான் வந்து பார்க்க போறோம். Indirect speechக்கு வந்து இன்னொரு நேம் இருக்கு. அது என்னன்னா reported speech. Why? Because direct speechல வந்து நம்ம first person narrative சொன்ன அதே எக்ஸாக்ட்டான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் indirect speechல வந்து அவங்க சொன்ன வேர்டை வந்து நம்ம மத்தவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ வந்து வேற வேர்ட்ஸ் வந்து second person narrative வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். So example வந்து the son said to his father, I am preparing for my exams now. So இங்க வந்து son என்ன சொல்றான்னா I am preparing for my exams now ன்னு சொல்றான். இங்க I வந்து son ரெஃபர் பண்ணுது, myயும் வந்து son தான் ரெஃபர் பண்ணுது. So இது வந்து first person narrative ஓட exact words வந்து இருக்கு. Next secondல வந்து இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் இன்டைரக்ட்க்குனா the son told his father that he was preparing for his exams then. So இங்க வந்து அப்படியே செகண்ட் பர்சனுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுது ப்ரொனவுன்ஸ் எல்லாம். பாத்தீங்கன்னா I வந்து he-ஆ மாறிடும், myயும் வந்து his-ஆ மாறிடும், and tenses கூட வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். இதுல வந்து present continuous tense இருக்கும், இதுல வந்து past continuous tense-ஆ மாறிடும். am preparing வந்து was preparing-ஆ வந்து மாறிடும். ஸோ இதுதான் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் நம்ம வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து இந்த கமா கொட்டேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து கமா கொட்டேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், டூ திங்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ணும்போது. ஒன்று வந்து டென்ஸ் ஆஃப் த வேர்ப், இன்னொன்று வந்து ப்ரொனவுன்ஸ். ஸோ next we will see through so many examples. He said I eat mango. இங்க வந்து eat வந்து verb, so அதோட tense என்னன்னா simple present tense. so இது வந்து simple past tenseக்கு வந்து மாறிடும். so அதை நம்ம எப்படி எழுதுறோம்னா he told that he ate mango. so as I said earlier, இந்த கமாவையும் கொட்டேஷனையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக அங்கே என்ன எழுத போறோம்னா இந்த கமாக்கு பதிலாக இங்கே வந்து that தான் வந்து நம்ம எழுத போறோம். So next question, he said I am going to the library. இங்க வந்து am going வந்து present continuousல வந்து இருக்கு. so இதை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போறோம்னா past continuousக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். so இதுலயும் as I said earlier, இந்த I-லாம் வந்து first person pronoun, அது வந்து நம்ம செகண்ட் பர்சனா வந்து மாத்திடுவோம். he told that he was going to the library. இங்க வந்து கமா வந்து தட்டா மாத்திருப்போம், I வந்து he-ஆ மாத்திருப்போம். if there is a boy here, நீங்க வந்து he போடலாம், girl-ஆ இருந்தா she போடலாம், டூ மெம்பர்ஸா இருந்தா they போடலாம். ஸோ அது வந்து அந்த ப்ரொனவுனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், he said I have seen the film. இங்க வந்து பாத்தீங்கன்னா verb ஓட tense form வந்து present perfect tenseல இருக்கு. so present perfect tenseல வந்து direct speechல இருந்துச்சுன்னா அது indirect speechல வந்து past perfect tense-ஆ வந்து மாறிடும். so past perfect tense-ஆ மாறும்போது அதோட ஆன்சர் என்னவா வரும்னா he said that he had seen the film. so have seen வந்து present perfect, அது வந்து had seen-ஆ வந்து மாறிடும். ஸோ இங்க வந்து ஏன் saw போடாம seen போடுறோம் அப்படின்னா இங்க வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம ஆல்வேஸ் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் வந்து யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சில வேர்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மும் சேமாக இருக்கும். பட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு வந்து பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலில் இன்னொரு வீடியோ வந்து வேர்ப் பற்றி அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், he said I have been waiting here for 3 hours. so இங்க வந்து tense என்னவா இருக்குன்னா present perfect continuous tense-ஆ வந்து இருக்கு, have been waiting அப்படின்னு சொல்லிட்டு. so present perfect continuous வந்து நம்ம past perfect continuous-ஆ வந்து சேஞ்ச் பண்ண போறோம். and I வந்து he-ஆ மாறப்போகுது, here வந்து there-ஆ மாறப்போகுது. so நம்ம இங்க என்ன எழுத போறோம்னா he said that he had been waiting there for 3 hours. so here there-ஆ மாறி இருக்கு, கமாக்கு பதிலாக that வந்திருக்கு, I வந்து he-ஆ மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமா நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் ஒன், he said to me Ramesh came from Delhi.
ஸோ இங்கே வந்து கேம் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி மாற்ற போகிறோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து மாற்ற போகிறோம். ஸோ he told me that Ramesh had come from Delhi. ஸோ கம்மோட ப்ரெசன்ட் ஃபார்மும் கம் தான், பாஸ்ட் ஃபார்ம் கேமு, பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மும் வந்து கம் தான். இது வந்து ஒரு இர்ரெகுலர் வேர்ப் கம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கமாக்கு பதிலாக தட் போட்டிருக்கோம். ரமேஷ் வந்து செகண்ட் நேம்ன்றதுனால ரமேஷோட நேம் வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் வந்து மாறிடுச்சு. Next example, he said, I was watching TV. ஸோ இதில் வந்து என்ன டென்ஸ் இருக்குது அப்படின்னா was watching அப்படிங்கிறது வந்து past continuous tense. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிடும். பாஸ்ட் கண்டினியூஸ் will change into past perfect continuous. ஸோ இதுக்கு ஆன்சர் நம்ம எப்படி எழுதணும்னா he said that he had been watching TV. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து மாறி இருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் he said to me I had lost my purse. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு போல் நம்ம கமா கொட்டேஷன்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தட் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே வந்து டு மீ இருக்கிறதுனால தான் வந்து நம்ம டோல்ட் அப்படின்னு மாற்றுறோம். இங்கே எதுவும் இல்லைனா நீங்கள் செட் தட் அப்படின்னே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எந்த பர்சன் கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் டோல்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து he told me that he. ஸோ இங்கே என்ன டென்ஸ் கொடுத்துருக்காங்க had lost வந்து past perfect tense. ஸோ past perfect tenseல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அப்படியே as such வந்து வந்துடும். ஸோ he had lost his purse. ஸோ ஐ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுன் வந்து ஹீயா மாறி இருக்கு, மையும் வந்து ஹிஸ்ஸா மாறி இருக்கு. அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எந்த சேஞ்சஸும் வரல. நெக்ஸ்ட் ஒன், he said I will buy a smartphone tomorrow. ஸோ இங்கே என்ன டென்ஸ் இருக்குன்னா ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கு. வில் பை வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா ப்ரெசன்ட் கண்டிஷனல் டென்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ரெசன்ட் கண்டிஷனல் டென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த வில்லோட நம்ம வந்து வுட்டுன்னு எழுதுவோம். ஸோ இங்கே நம்ம ஹீ செட்டுன்னே போடலாம், பிகாஸ் அவங்க யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதுனால ஹீ செட்டுன்னு போடலாம். He said that I வந்து என்னவா மாறிடும், ஹீயா மாறிடும். He would buy a smartphone the next day.
இங்கே வந்து ரொம்ப நோட் பண்ணக்கூடிய விஷயம், இந்த டுமாரோ வந்து த நெக்ஸ்ட் டே இல்லைனா த ஃபாலோயிங் டே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது வந்து நம்ம நோட் பண்ணணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டுமாரோ, எஸ்டர்டே அதுக்கெல்லாம் வந்து வேறு ஃபார்ம்ஸ் வந்து வரும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். லைக் ஹவு ப்ரீவியஸாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து நவ் வந்து தென்னாக மாறின மாதிரி டுமாரோக்கு, எஸ்டர்டேக்கு, லாஸ்ட் நைட்டுக்கு, லாஸ்ட் வீக்குக்கு, அகோக்கு அதுக்கெல்லாம் வந்து டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது வேறு வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். So next example, he said, I will be coming next week. So இங்கே பார்த்தீங்கன்னா will be coming வந்து future continuous tense-ஆ இருக்கு. future continuous. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வில்லை வந்து உட்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ரெசன்ட் கண்டிஷன்லாம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன எழுதுறோம்னா ஹீ டோல்டுன்னு எழுதுறோம்னா ஹீ செட்னு எழுதலாம். ஹீ செட் தட் he would be coming the following week. இங்கே வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபாலோயிங் வீக்காக வந்து மாறிடும். லாஸ்ட் வீக்குன்னு இருந்துச்சுன்னா த வீக் பிஃபோர் அப்படின்னு மாறிடும், இல்லைன்னா த ப்ரீவியஸ் வீக் அப்படின்னு வந்து அது மாறிடும். ஸோ இங்கே எல்லாம் சேஞ்சஸ் வந்திருக்கு. கமா எடுத்துகிட்டு தட் போட்டிருக்கோம், ஐக்கு பதிலாக ஹீ போட்டிருக்கோம், அண்ட் வில்லுக்கு பதிலாக would போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் வீக்குக்கு பதிலாக ஃபாலோயிங் வீக் வந்து போட்டிருக்கோம். Next one, the teacher said, improve your handwriting. ஸோ இது வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் வந்து அட்வைஸு ரிக்வெஸ்ட் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இங்கே வந்து அட்வைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த டீச்சர் செட் அப்படின்னு இருக்கிறது வந்து அட்வைஸ்டுன்னு மாறிடும். ஆக்டிவ் பாசிவில் வந்து யூ ஆர் அட்வைஸ்டு டு அப்படின்னு நம்ம எழுதுகிற மாதிரி இங்கே த டீச்சர் செட் தட் அப்படின்னு வராமல் த டீச்சர் அட்வைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். The teacher advised the student to improve his handwriting-னு எழுதலாம், her handwriting-னு எழுதலாம், எதுவாக இருந்தாலுமே கரெக்ட் தான். பிகாஸ் இங்கே வந்து கேர்ளா பாயான்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணலை. சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட்டுன்னு எழுதாமல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எழுந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஹிஸ் ஹருக்கு பதிலாக தேர்ன்னு எழுதிக்கலாம். த டீச்சர் அட்வைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு காமனான அட்வைஸை கூட நம்ம எழுதிக்கலாம். ரெண்டுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் ஒன், மதர் செட் கீப் யுவர் shelf neat. ஸோ இந்த மதருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவில் யுவர் இருக்கும்னா நாம் அதை மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது மைன்னு வந்து அது மாறிடும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் மை வந்து ஃபர்ஸ்ட் பர்சனாக தான் இருக்குது, ஹிஸ் ஹர் தான் வந்து செகண்ட் பர்சனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கே
நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது வந்து சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்டில் நாம் இருக்கும் போது மை வந்து ஃபஸ்ட் பர்சனாக இருக்கும். பட் இங்கே சப்ஜெக்டில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா மை வந்து செகண்ட் பர்சனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஜெக்டை வந்து அந்த ப்ரொனவுன் கூட வந்து ரிலேட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ப்ரொனவுன்ஸை வந்து எங்கே அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியும். ஸோ இது எப்படி எழுதுறதுன்னா, மதர் அட்வைஸ்ட் me to keep my shelf neat. ஸோ இங்கே ஆப்வியஸாக கீப் யுவர் ஷெல்ஃப் நீட்டுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லும் போது நம்மக்கிட்ட தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அண்ட் நம்ம யாரை மதர்னு அட்ரஸ் பண்ணணும்னா நம்மளோட மதரை தான் சொல்லுவோம். ஸோ மதர் அட்வைஸ்ட் மீ டு கீப் மை ஷெல்ஃப் நீட். இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். ஸோ இங்கே வந்து நீங்கள் டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக சேஞ்ச் பண்ணும்போது ஒரு வேர்டுக்கு மட்டும் இல்லை, நிறைய வேர்ட்ஸுக்கு லைக் ப்ரொனவுன்ஸு, டென்சஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்து தான் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஆஸ் சச் வந்து அந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் இருக்கிற ரிலேஷனையும் வந்து கனெக்டிவிட்டியும் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக இதை கரெக்டாக சேஞ்ச் பண்ண முடியும். Next example, வந்து ரிக்வஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸி தான். அட்வைஸ்ல வந்து அட்வைஸ்ட்னு எழுதுற மாதிரி ரிக்வஸ்ட்ல ரிக்வஸ்டட்னு எழுத போகிறோம். செட்டுக்கு பதிலாக ரிக்வஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். மை ஃப்ரெண்ட் said to me, please help me. ஸோ இங்கே வந்து மை ஃப்ரெண்ட் செட் டு மீ கொடுத்துருக்கிறதுனால நம்ம டோல்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். இங்கே டூ யூஸ் பண்ணிடுறாங்க, இங்கே டோல்டுன்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சின்ன ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ டு ஹெல்ப் ஹர்ன்னு எழுதலாம், இல்லை ஹிஸ்ன்னு எழுதலாம். பட் இங்கே வந்து டோல்டுன்னு நான் எழுதியிருக்கிறது வந்து ஒரு ஸ்மால் ட்ரிக்கு. அது என்ன, அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்ல போகிறீங்க. ஏன்னா இங்கே நான் ரிக்வெஸ்ட்டுன்னு போட்டுட்டு இங்கே என்ன வரும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த கண்டக்டர் said to the lady, please move a little. ஸோ இதுவுமே வந்து நான் டேஷாக தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ த கண்டக்டர் dash the lady to move a little. ஸோ இந்த டேஷில் என்ன வரும், told the லேடியா இல்லை நான் முன்னாடி சொன்ன வேறு வேர்டா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. நெக்ஸ்ட் ஒன், சேஞ்சஸ் ஃபார் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். So exclamatory sentences are the sentences which expresses strong emotions. So அதுதான் வந்து exclamatory sentences. So first example, Maggie said to Harish, how wonderfully you sang. So Maggie is exclaiming to Harish how wonderfully he sang. So இங்கே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன் before writing the answer. ஸோ இங்கே எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா செட்டுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்க்ளைம்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். ஸோ தி ஆன்சர் will be Maggie
exclaimed with happiness that Harish had wonderfully sung. இந்த sang வந்து past tenseல இருக்கிறதுனால நமக்கு இங்க past perfectல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். Wonderfully sung. And also remember one thing, நமக்கு வந்து indirect speechல வந்து exclamation mark வந்து ஆட் பண்ண வேண்டாம், because இங்க நம்ம explain அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணிட்டோம் already. And it is also very important that நம்ம அவங்க ஹாப்பினஸோடு சொல்கிறாங்களா இல்லை சர்ப்ரைஸோடு சொல்கிறாங்களா இல்லை சேட்னஸோடு சொல்கிறாங்களா அப்படிங்கிறதையும் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து நோட் டவுன் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, the reporter said, alas, many lives had been lost due to tsunami. ஸோ இந்த அலாஸ் அப்படிங்கிற வேர்டை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ வைல் ரீடிங் திஸ் சென்டென்ஸ் அண்ட் கெட்டிங் த மீனிங் ஆஃப் இட் நமக்கு வந்து இது வந்து சேட்னஸ் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் எக்ஸ்க்ளமேஷன் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹாப்பினஸ் பட் ஃபார் ஆல் த கைண்ட்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ். ஸோ இங்கே நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, த ரிப்போர்ட்டர் exclaimed with sadness that many lives, so previously நான் சொன்ன மாதிரி இங்கே have been lost in present perfect continuousல இருக்கிறத நம்ம past perfect continuousக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். so many lives had been lost due to tsunami. ஸோ இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். உங்களுக்கு ஃபர்தராக வந்து இந்த எக்ஸ்க்ளமேஷன் இல்லைனா ரெக்வஸ்ட்டு அட்வைஸு இல்லைனா நார்மல் பேசிக் இன்டைரக்ட் டு டைரக்ட் வந்து இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ யூ டோன்ட் ஃபர்கெட் டு ஒர்க் அவுட் த worksheet which I will add in the description box. ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஷின்ஸ் அதெல்லாம் வரும், எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு அதெல்லாம் we will see in next video as part 2. Thank you. Keep learning, keep growing, keep sharing.